வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது முக்கிய கமிட்டி. நாங்கள் ஹோஸ்ட் ஸ்குவிட் கேம் சீசன் 3 இன்னத்துக்கு எல்லாருமே பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஒரு சேடான மோட் லைக் நிறைய பேருக்கு பிடிக்காத ஒரு எண்டிங்கை தான் கொடுத்துருப்பாங்க. பட் அந்த சீசனுக்கு தேவைப்பட்ட ஒரு எண்டிங். இதுக்கப்புறம் ஸ்குவிட் கேம் கண்டினியூ பண்ணுவாங்களா மாட்டாங்களா வெயிட் பண்ணுங்க தம்பி. அந்த பக்கம் அந்த லெஃப்ட் எடுத்து ரைட்டு திரும்புங்க, அங்கே தான் இருக்குது ஸ்குவிட் கேம். போயிட்டு வாங்க. இல்லை இந்த மனுஷன் என்னமோ ஸ்குவிட் கேம் தேடிட்டு இருக்காரு, அதான் வழி சொல்லி விட்டேன். சரி ஓகே, ஸ்குவிட் கேம் 3 முடிச்சிட்டாங்களே, இதுக்கப்புறம் திரும்ப வருமா வராதா? நம்ம சின்ன வயசில் விளாட நிறைய கேம்ஸ் இருக்கேப்பா, அந்த கேம்ஸ் எல்லாம் வச்சு 10 பேரை போட்டு தள்ளுங்க, பார்க்க நாங்கள் ரெடியாக இருக்கோம்னு சொல்லி ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவளா காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம சின்ன வயசில் விளாட நிறைய முக்கியமான கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காமிக்காமலே போயிட்டாங்க. இந்த கேம்ஸ் எல்லாம் எப்படி கொண்டு வர போறாங்க? ஸ்குவிட் கேம் சீசன் 4 வருமானு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் நெட்ஃப்ளிக்ஸ் இதை ரிலீஸ் பண்ணியிருக்கான். ஸ்குவிட் கேம் சினிமேட்டிக் யூனிவர்ஸ். நீங்களும் கிளம்பிட்டீங்களாடா? ஸ்குவிட் கேம் சீசன் 1 எழுதி அந்த டேரக்டர் ரைட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டுடியோஸாக ஏறி இறங்கினாராங்க. அதை செல் பண்ண முடியாமல் கடைசியில் நெட்ஃப்ளிக்ஸ் அக்செப்ட் பண்ணி சீசன் 1 வேற லெவலில் ஹிட் ஆகி இப்போதைக்கு சீசன் 2 சீசன் 3 கொடுக்கறது மட்டும் இல்லாமல் சினிமேட்டிக் யூனிவர்ஸாகவே பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு பிளானே போட்டு வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? மொத்தம் 5 ப்ராஜெக்ட்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பிளானே வந்து போட்டு வச்சிருக்காங்க. ஸ்குவிட் கேம் சீசன் 3 வந்துருச்சு. அதை தொடர்ந்து அந்த சீசன் 3 முடிவிலே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏக்கு ஸ்குவிட் கேம் வரப்போகுதுங்கிறத டீஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அதுதான் அடுத்த சீசனாக வரப்போதான் ஸ்குவிட் கேம் சீசன் 4 ஆர் பாசிபிளி ஸ்குவிட் கேம் யூஎஸ்ஏ. கேட் பிளான்செட்டை இப்போதைக்கு ரெக்ரூட்டராக கூட்டு வந்திருக்காங்க. ஸோ கேட் பிளான்செட்டை எதுக்கு கூட்டு வந்தீங்க சொல்லி டேரக்டர் கேட்கும்போது அவங்க ஒரு அமேசிங்கான ஆக்ட்ரஸ். இந்த பக்கம் கொரியன் ஸ்குவிட் கேம் ரெக்ரூட்டராக இருந்ததுக்கு ஈக்குவலான ஒரு ஃபேம் அங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த இடத்துல எனக்கு கேட் பிளான்செட் தவிர வேறு யாருமே ஞாபகம் வரல. வித்தியாசமான வேற மாதிரி ஒரு ஆக்ட்ரஸ். ஸோ அதனாலேயே அவங்கள உள்ள கேஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காப்ல. கேட் பிளான்செட்டை கேஸ் பண்ணி இப்போதைக்கு ஸ்குவிட் கேம் யூஎஸ்ஏலையுமே நடக்குதுங்கிறத டீஸ் பண்ணியிருக்காங்க. வருது கிடையாது, இது வந்து புதுசாக வர போகிறது இல்லை. கொரியாவில் நடந்துட்டு இருக்க அதே சமயத்தில் வெவ்வேறு நாடுகளில் அவங்களுடைய ஸ்டைல் ஆஃப் ஸ்குவிட் கேம்ங்கிறது நடந்துட்டு தான் இருக்கு. இந்த ஆரம்பிச்சது 1987 அந்த ரேஞ்சில் நம்ம இல்னாம் தான். அவர் தான் இந்த ஐடியாவை போட்டு கிக் ஆஃப் பண்ணியிருக்காரு. பட் உலக பணக்காரர்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இப்போதைக்கு அவங்க நாட்டுக்குள்ளேயே இந்த சம்பவத்தை செஞ்சுட்டு இருக்காங்களா. மேபி ஸ்குவிட் கேம் இந்தியா கூட நடந்துட்டு இருக்கும். இந்தியாவுக்கு வந்து என்னென்ன கேம் கொண்டு வருவாங்க? பச்சை குதிரை, கோலி அடிக்கிறது, மேபி கில்லி, கபடிலாம் இருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. மேபி ஃபியூச்சரில் நடக்கலாங்க. ஏன்னா இந்தியாவுக்கு அதிகமான ஃபேன் பேஸ் அந்த ஸ்குவிட் கேமுக்கு உருவாக்கி இருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ் கண்டிப்பாக பண்ணுவாங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு யூஎஸ்ஏக்கு தான் திரும்ப வரப்போகுதுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சீசன் 4ங்கிறத இந்த ஸ்குவிட் கேம் டேரக்டரே எடுக்க போறாரா இல்லை டேவிட் ஃபின்ச்சர் எடுக்க போறாருங்கிறதா இப்போதைக்கு கேள்வியே. இந்த ஸ்குவிட் கேம் டேரக்டர் கிட்ட கேட்கும்போது இப்போதைக்கு எனக்கு அதை பற்றி ஐடியாவே கிடையாது. இப்போ ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டாங்க, கேஸ்டிங்லாம் போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் அதை பற்றி எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. பார்க்கலாம் என்ன தான் பண்ண போகிறாங்க நெட்ஃப்ளிக்ஸ்னு அப்படின்னு சொல்லி அவர் நெட்ஃப்ளிக்ஸ் மேலே பழைய போட்டிருக்காரு. அந்த பக்கம் டேவிட் ஃபின்ச்சர் இதை எடுக்க ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்க மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டேவிட் ஃபின்ச்சரோட ஃபேவரட் ஆக்ட்ரஸ் கேட் பிளான்செட்டுமே இப்போதைக்கு உள்ள கேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த காரணத்தினால தேர் குட் பி அ பாசிபிலிட்டி டேவிட் ஃபின்ச்சர் மேபி இந்த ஸ்குவிட் கேமை எடுக்கலாம், வாய்ப்புகள் அதிகம். இதுக்கு நடுவில் ஒரு ரூமை சுற்றிட்டு இருந்துச்சு. சப்போஸ் ஸ்குவிட் கேம் யூஎஸ்ஏன்னு வந்துச்சுன்னா அதோடைய டைட்டில் மாற்றப்படலான்னு. ஏன்னா கொரியன் சைடில் தான் ஸ்குவிட் கேம் ஃபேமஸ். மற்ற எந்த ஒரு நாட்டிலையுமே நீங்கள் ஸ்குவிட் கேம்ங்கிற அந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. யூஎஸ்ஏக்குன்னா தனியாக ஒரு குரூப் ஆஃப் அந்த சின்ன பசங்க கேம்ஸ்லாம் இருக்குல்ல, மேபி லைக் அந்த ஹாப்ஸ்காட்ச்னு சொல்லுவாங்க, பாண்டி ஆடுறது. ஸ்குவிட் கேமுங்கிற அந்த டைட்டில் மாற்றி ஹாப்ஸ்காட்ச்ங்கிற மாதிரி கொண்டு வரலாங்கிற ஐடியா டேவிட் ஃபின்ச்சருக்கு இருந்திருக்கு. அவங்க ஊருக்கு நேட்டிவான அந்த கேம்ஸை கொண்டு வரணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்திருக்காராம். பட் நெட்ஃப்ளிக்ஸ் ஸ்குவிட் கேமுங்கிற அந்த பிராண்ட் ஃபேமஸ் ஆயிடுச்சு, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி அந்த ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கதான் நான் கேள்விப்பட்டேன். மேபி ஸ்குவிட் கேம் டைட்டில் யூஎஸ்ஏக்கு வரும்போது மாற்றப்படலாம், சொல்ல முடியாது. பட் ஸ்குவிட் கேம் யூஎஸ்ங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சீசன் 4 வராமல் முதலுக்கு ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டாக இது இருக்கும்னு நம்புறேன். ஐ மீன் ரெக்ரூட்டராகவே இப்போதைக்கு பயங்கரமான ஒரு ஆக்டர்ஸை கேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது கேமுக்குள்ளே என்னென்ன கேரக்டர்ஸ் யார் வரப்போலான்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஹைப் இருக்க தாங்க செய்யுது. ஐ மீன் முக்கியமாக 456 மாதிரி ஒரு பயங்கரமான கேரக்டர் உள்ள தேவைப்படுவாங்க. மேபி எட்வர்ட் நார்டன் வரலாம், அந்த ஒரு பேச்சு அடிபட்டு தாங்க இருக்குது. மார்க் ரஃபலோலாம் பேச்சுக்குள்ளே இருக்காராம். ஸோ கண்டிப்பாக ஒரு 2-3 பெரிய கேரக்டர்ஸ் உள்ளே இருக்கலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. நெட்ஃப்ளிக்ஸில் நினச்சா பண்ண முடியும், பண்ணுவாங்களான்னு பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ ஸ்குவிட் கேம் யூஎஸ்ஏ சீசன் 4 இப்போதைக்கு கண்டினியூ ஆக போகுது. இதுக்கு என்ன மாதிரி ஃபேன் பேஸ் வர போகிறாங்கன்னு பொறுத்தது பார்ப்போம். பட் நிறைய பேரோட ஃபேவரட்டாக இருக்கிறது கண்டிப்பாக அந்த கொரியன் சைட் தான். கொரியனுக்காக தான் நிறைய பேர் ஆக்சுவலாக ஸ்குவிட் கேமே பார்த்ததுன்னு சொல்லலாம். அதை அப்படியே விட்டுற மாட்டாங்க. ஸோ ஒரிஜினல் டேரக்டருக்கு பல ஐடியாஸ் இருந்திருக்கு. அது ஒரு ஸ்பின் ஆஃபாக தான் இந்த டைம் லைனில் இந்த சீக்வன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்குவிட் கேம் 1987 வெரி ஃபர்ஸ்ட் ஸ்குவிட் கேம். அதை அழகாகவே காட்டலாம். ஏன்னா இப்போ தான் டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, எல்லாருமே ஈஸியாக மானிட்டர் பண்ணலாம் அண்ட் ட்ரோனை வச்சுலாம் ஈஸியாக கேல்குலேட் பண்ணலாம் என்னென்ன நடக்குதுன்னு. பட் அந்த காலத்தில் 1987 டெக்னாலஜியாக வளர்ந்துருக்காது. இந்த மாதிரி மிஷினரிஸே அப்போதைக்கு இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சமயத்தில் எந்த மாதிரி ஸ்குவிட் கேம் நடத்திருப்பாங்க? அங்கே இருக்கவங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு பல வழிகள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருந்திருக்கும். அந்த சமயத்தில் ஸ்குவிட் கேம் நம்ம நினைக்கிற மாதிரியே அமைஞ்சிருக்காது. முக்கியமாக ஏன் 456 பிளேயர்ஸை சூஸ் பண்ணணும்? 400 பிளேயராக ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கலாமே. ஏன் இந்த டீமை சூஸ் பண்ணாங்க? எதுக்கு அந்த ட்ரையாங்கிள் ஓ பாக்ஸ் அந்த சிம்பிள் வந்து கொடுத்தாங்க? இந்த மாதிரி பல கேள்விகள். உண்மையிலேயே அந்த ஸ்குவிட் கேம் லோர் வந்து நம்மகிட்ட அடிபட்டு தான் இருக்குது. ஸோ அதை வந்து இன்னும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக பாசிபிளி ஒரிஜினல் ஸ்குவிட் கேம் 1987ங்கிறது பாசிபிளி ஒரு ஸ்பின் ஆஃப் ஆகவோ மேபி ஒரு படமாகவோ கூட வரலாம்னு சொல்லி பேசப்படுது நெட்ஃப்ளிக்ஸ் சைட் ஆஃப் மூவி.
ஸோ இது வந்து ரொம்ப நாளாக அடிபட்டு இருக்க ஒரு பேச்சு தான். ஓயில் நாம் அந்த கேஸ்டிங்கோட யங்கர் வெர்ஷன் அவர் ஃபர்ஸ்ட் கேமில் பங்கேற்றாரா இல்லையான்னு சொல்லி பல கேள்விகளோட பாசிபிளி இந்த 1987 அந்த கதையை வந்து அழகாகவே சொல்லலாம். இல்லை வெரி ஃபர்ஸ்ட் ஸ்குவிட் கேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட காமிக்கலாம். எனக்கு ஸ்குவிட் கேம் யூஎஸ்ஏவை விட ஸ்குவிட் கேம் 1987 வெரி ஃபர்ஸ்ட் ஸ்குவிட் கேமை பார்க்கணும் தான் ஆசையாக இருக்குது. ஏன்னா அகைன் டெக்னாலஜி வைஸாக எல்லாமே கம்ப்ளீட்டாக வர மாதிரி இருக்கும், அதுக்கான கதையுமே கம்ப்ளீட்டாக வர மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்குவிட் கேமில் ஜெயிச்சது யார், ஜெயிச்சவன் எங்கே போனான், எங்கே இருக்கான், அவனுமே பாசிபிள் இந்த விஐபிஸோட ஒரு ஆளாக சேர்ந்துட்டானான்னு சொல்லி பல கேள்விகளோட கரெக்டாக கொண்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் நான் எதிர்பார்த்தது ஆப்வியஸாக அந்த ஃப்ரெண்ட்மேனோட அந்த ஸ்குவிட் கேமை தான். இந்த சீசன் 3ல் அதை லைட்டாக டீஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. பட் அந்த ஃபுல் ஸ்குவிட் கேமும் என்ன மாதிரி இருந்துச்சுங்கிறத நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா அந்த மனுஷன் இந்த ஸ்குவிட் கேம் சீசன் 3லே வந்து பார்த்தீங்கன்னா பாதி கேம்ஸை விளையாடிட்டு இருந்திருப்பாரு. கொஞ்சம் ஃபன்னாக மும்முரமாக தான் விளையாடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் எப்படி பார்த்தாலும் அவர் தான் ஜெயிக்க போகிறாரு. ஜெயிச்ச ஒரு ஸ்குவிட் கேமை நம்ம திரும்ப பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது தான். அது முக்கியமாக ஃபைனலிஸ்ட் எல்லாருமே போட்டு தள்ளிட்டு அவர் ஜெயிச்சிருக்காரு. அதை லைட்டாக டீஸ் பண்ணுறத விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக அந்த காமிச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. ஆர் மேபி அவர் எப்படி ஃப்ரெண்ட்மேனாக மாறினாரு அதையுமே இன்னும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம் சொல்கிறேன். ஸோ மாடர்ன் டெக்னாலஜி எதுவுமே இல்லாமல் 1987 அந்த ஃபர்ஸ்ட் ஸ்குவிட் கேமை அழகாக இந்த கேரக்டர்ஸ் வச்சு சூப்பராகவே சொல்லாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் பண்ணுவாங்களா இல்லையான்னு பொறுத்தது பார்ப்போம். அதை தொடர்ந்து ஸ்குவிட் கேம் வேர்ல்டு இப்போதைக்கு தனித்தனி கண்டத்தில் தனித்தனி நாடுகளில் நடக்கக்கூடிய அந்த ஸ்குவிட் கேம் தானே பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி எல்லா விஐபிஸும் ஒன்றா சேர்ந்து உலக நாடுகள் இருக்க எல்லா காசையுமே கொட்டி 456 பிளேஸை 1000 பிளேஸாக மாற்றி அது ஒரு பயங்கரமான ஸ்குவிட் கேமாக நடத்தினா அதான் ஸ்குவிட் கேம் வேர்ல்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். 1000 பிளேஸை உள்ள கூட்டு வந்து ஒரே ஒருத்தன் ஜெயிக்கிற மாதிரி கதை. தக்காளி வெறுத்துடுவாங்க எல்லாரும். கண்டிப்பாக பயங்கரமான ஒரு போட்டி நடக்கும். ஆனால் இது நடத்தி இதை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். என் கேம் ஸ்டைலில் பிரம்மாண்டமான ஒரு ஸ்குவிட் கேம் அவங்க கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா பாசிபிளி இந்த ஸ்குவிட் கேம் சினிமேட்டிக் யூனிவர்ஸை முடிக்கிறதுக்கு இந்த கதையை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். சான்சஸ் இருக்குது, பண்ண மாட்டாங்கன்னு யாரும் சொல்ல, படத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்ல வரேன். இல்லை மொத்த ஸ்குவிட் கேமே அழிக்கிறதா நம்ம ஜீஹனோட பிளானாகவே இருந்துச்சு சீசன் 3 வரைக்குமே. அதுக்கப்புறம் அவர் அந்த பிளான்லேருந்து கை விட்டார். உண்மையிலே சொல்ல போனோம்னா ஸ்குவிட் கேம் 3ல ஜீஹன் ஜெயிக்கவே இல்லைங்க. ஐ மீன் லிட்ரலி அண்ட் மெட்டஃபரிக்லி அந்த மனுஷனோட பிளானும் ஜெயிக்கலை, அவரும் ஜெயிக்கலை. ஸ்குவிட் கேமை அழிக்கவே முடியாது போல். பட் இது அழிக்கிற மாதிரி ஒரு பிளானோட மேபி அந்த பக்கம் அந்த ஸ்குவிட் கேமை தேடிட்டு இருக்கான ஒரு பையன் ஜுன்ஹோவும் இந்த ஃப்ரெண்ட்மேன் இன்ஹோவும் ஒன்றா சேர்ந்து ஒரு ரிடம்ஷன் ஆர்க்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்மேன் இது வரைக்கும் எத்தனை பேரை கொண்டிருப்பாரு. அவரை லீடாக வச்சு இந்த பக்கம் லைக் நான் ரிடம்ஷன் நல்லவனா மாட்டடா, ஜீஹன் என்னை மாற்றிட்டான், நான் தான் இப்போதைக்கு இந்த மொத்த ஸ்குவிட் கேமே அழிக்க போகிறேன்னு சொல்லி கிளம்புற போல. ஏன்னா ஜீஹன் நினச்சிருந்தாலும் ஸ்குவிட் கேம் அழிச்சிருக்க முடியாது. உள்ளுக்குள்ளே இருந்த ஒருத்தனால மட்டும் தான் அது செய்யவே முடியும். ஜீஹன் இன்ஹோட மனசை மாற்றிட்டாரு, அதுதான் இங்கே முக்கியமே. ஸோ இன்ஹோ நான் இந்த மாதிரி பல தப்புகள் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் ஸ்குவிட் கேமில் எந்த தப்புகளையும் பண்ண விட மாட்டேன்னு சொல்லி அந்த வகையில் ஜீஹன் மூலிமா இம்பாக்ட் ஆகி வேணாச்சு ஸ்குவிட் கேமை அழிக்க முன் வரலாம். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரிடம்ஷன் ஆர்க்கை இன்ஹோக்கு கொடுக்கும். அண்ணன் தம்பிகளை ஒன்றா சேர்த்து கடைசியில் இந்த பக்கம் மொத்த ஸ்குவிட் கேமே அழிக்கிற அந்த வேலையை பக்கவாக பண்ணலாம், நடத்துவாங்களான்னு பார்ப்போம். பட் இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த ஒரு பிக்சர் இருக்குல்ல, இது மொத்தமாகவே ஃபேக்கு. இதை உருவாக்கினவரே தம்பி நான் சும்மா ஒரு மார்க்கெட்டிங்காக தான் பண்ணேன், இது உண்மை கிடையாதுன்னு சொல்லி அஃபிஷியலாகவே லிங்க்டின்ல ஒரு வீடியோவே போட்டிருக்காரு. ஸோ டெக்னிக்கலி இந்த மொத்த பிக்சருமே ஃபேக்கு. ஆனால் நெட்ஃப்ளிக்ஸ் பண்ணக்கூடியவன் தாங்க. இது ஃபேக்காகவே இருந்தாலும் நெட்ஃப்ளிக்ஸ் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இல்லை இருக்க விஷயத்தை எல்லாத்தையுமே நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு தம்பி கண்டினியூ பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா ஸ்குவிட் கேம் இப்போதைக்கு நெட்ஃப்ளிக்ஸ்க்கு தங்க முட்டையிற வாத்தா மாதிரி இருக்குது. சினிமேட்டிக் யூனிவர்ஸ்னு சொல்லப்படுற இந்த பிக்சர் ஃபேக்காக இருந்தாலும் இதில் இருக்க ஐடியாஸ் கண்டிப்பாக நெட்ஃப்ளிக்ஸோட மனசில் இருக்க தான் செய்யும். சீசன் 4 யூஎஸில் நடக்க தான் போது எழுதி வச்சுக்கோங்க, அதுக்கு டீஸே பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ வெரி ஃபர்ஸ்ட் ஸ்குவிட் கேம் ஐடியாவும் இப்போதைக்கு நெட்ஃப்ளிக்ஸ் கிட்டே இருக்கிறாங்க செய்து. அதை தொடர்ந்து அவங்க எங்கே வேணாச்சு போகலாம், எந்த நாட்டுக்கு வேணாச்சு போகலாம். ஸ்குவிட் கேம் வேர்ல்டுலாம் நடக்காத ஒரு ஐடியா, அவ்வளோ பிரம்மாண்டத்தெல்லாம் இந்த பக்கம் நெட்ஃப்ளிக்ஸ் காமிக்க வாய்ப்பே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு ஸ்குவிட் கேம் மில்க் பண்ண தான் ட்ரை பண்ணுவான். அந்த வகையில் ஸ்குவிட் கேம் சீசன் 4 யூஎஸ்ஏ அண்ட் 1987 இது நடக்க சான்சஸ் அதிகம். மோஸ்ட்லி யூஎஸ்ஏ 100% கன்ஃபார்ம், 1987 நடக்குதா இல்லையான்னு சொல்லி பொறுத்தது பார்ப்போம். இந்த பிக்சர் ஃபேக் தான், பட் ஸ்குவிட் கேம் இதோட நிற்க போகிறதில்ல. சீசன் 3யோட முடிய போகிறதே கிடையாது, மிக பெருசாக எக்ஸ்பேண்ட் ஆக போகுது. டெக்னிக்கலி எனக்கு தெரிஞ்சு நெட்ஃப்ளிக்ஸ் தன்னுடைய அடையாளமாகவே ஸ்குவிட் கேமை மாற்ற ட்ரை பண்ணுறான். நடுவில் ஸ்னைடரை வச்சு இந்த ரெபல் மூணுங்கிற ஒரு ஃப்ரான்ச்சைஸை பில்ட் பண்ண ட்ரை பண்ணால் அது முடியாமல் போயிடுச்சு. அது விட்டா என்னடா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் முடியுது, ஸ்குவிட் கேமை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இது எப்படி பிடிச்சி மில்க் பண்ணுறான்னு மட்டும் பாருங்கள். எத்தனை பேர் இந்த பிக்சர் உண்மைன்னு நம்புனீங்க? இது ஃபேக்காக இருந்தாலும் இந்த கதையை உண்மையிலே நெட்ஃப்ளிக்ஸ் அடாப்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் சொல்லி நீங்கள் எதை ஃபீல் பண்ணுறீங்கன்னு அதை மறக்க வைக்கல காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. உங்களை தரல ஒரு ஆசமான விடையில் அமைப்பேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா